நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. டிவைன் கரிஸ்மேட்டிக் லீடர் விஜய் அவர்கள் கரிஸ்மேட்டிக் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்திரா காந்தி இவர்களை போன்று ஒரு மாபெரும் கரிஸ்மேட்டிக் லீடராக உருவெடுத்துள்ளார். விஜய் வெற்றியை தமிழ்நாடு மட்டும் கொண்டாடவில்லை, இந்தியாவே உற்று பார்த்துள்ளது. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், ஊழல் நிறைந்த மாநிலமாக இருந்த தமிழ்நாடு இன்று தூய்மையான ஆட்சியை நோக்கி சென்றுள்ளது. அதற்கு முதல் உதாரணம் விஜய் வாங்கிய ஓட்டு அனைத்துமே பணம் கொடுக்காமல் வாங்கப்பட்ட ஓட்டு. இதுதான் உண்மையான ஜனநாயகம். விஜய் எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே ஆப்ஷனை விரும்ப மாட்டார். பிளஸ் காங்கிரஸும் இன்னைக்கு காலையில நாங்க விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸை கன்வின்ஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. விஜய் பாஜக எதுக்கவே இல்லை. விஜய் கவின் குமார் வழக்குக்கு பேசவே இல்லை, திருப்பரங்குன்ற விஷயத்துல பேசவே இல்லை. அப்போ இந்த விஷயத்துல நம்ம மூவ் எடுக்கலாமா, கூட்டணிக்கு போலாமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கலாம்ல. நீங்க விஜயை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்தியா கூட்டணிக்குன்னு ஒரு கொள்கையிலிருந்து அடிப்படையிலிருந்து பாக்குறீங்களா, இல்ல ஆட்சி அதிகாரத்திலேயே திமுக அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கல அதனால விஜய் பக்கம் போலாம் அப்படின்றதுக்காக நீங்க இந்த இடத்தில் காங்கிரஸ் ஏன் விஜய் ஆதரிக்க வேண்டும் என்றால், மக்கள் கிட்ட இதை கேட்டுருவாங்க. சரிங்களா, ஒரு எதிர்கட்சியா செயல்பட போற கட்சி கூட போயிட்டு அவங்க போராட்டம் டெய்லி அவங்க நாளை கழிக்க போறாங்களா, முதலமைச்சராக போற விஜயுடன் மக்களுக்கு நல்லது செய்ய போறாங்களா? இப்ப இதுதான் சிபிஎம் பிசிகேக்கு இருக்கிற ஆப்ஷன். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் சதீஷ் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். தமிழ்நாட்டு அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியல் களம் மிகவும் சூடாக உள்ளது. நம்ம குறிப்பாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு களம் கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்ல இருந்து ஆக்சிடென்டல் லீடரும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீடர் இவங்க கிட்ட தான் இருந்தது களம். ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீடர். திரு எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்க என்றால் ஒரு ஆக்சிடென்டல் லீடர். இவர்களிடம்தான் களம் இருந்தது. மக்கள் இவர்களுக்கு ஆதரவு எப்படி தந்தார்கள் என்றால், வேறு வழியின்றி இவர்கள் ஆட்சி செய்தார்கள். ஆனால் இன்றைய களம் ஒரு டிவைன் கரிஸ்மேட்டிக் லீடர் விஜய் அவர்கள் கரிஸ்மேட்டிக் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்திரா காந்தி இவர்களை போன்று ஒரு மாபெரும் கரிஸ்மேட்டிக் லீடராக உருவெடுத்துள்ளார். தமிழ்நாடு விஜய் வெற்றியை தமிழ்நாடு மட்டும் கொண்டாடவில்லை, இந்தியாவே உற்று பார்த்துள்ளது. ஸோ அரசியல் களம் மிகவும் சூடு பிடித்துள்ளது. இது வருங்காலத்தில் வெவ்வேறு திசையை நோக்கி செல்லும். நீங்க லண்டன்ல இருக்கீங்க. லண்டன்ல இருக்கிற தமிழர்கள், வெளிநாடு வாழ் தமிழர்கள் எப்படி பாக்குறாங்க விஜய் வெற்றியை? உங்க நண்பர்கள்லாம் எப்படி சொல்றாங்க, எப்படி ஃபீல் பண்றத நீங்க பாக்குறீங்க? நீங்க இரண்டு விதமான பார்வை இருக்கும் எப்பொழுதுமே பார்த்தீங்க என்றால், இப்போ நம்ம ஊரில் வாழ்பவர்கள் நம்ம கலாச்சாரத்தினுடன் நம்மோட கலாச்சாரப்படி வாழ்வாங்க. அவங்களுக்கு அது பழகி போனது. வெளிநாட்டில் பல காலமாக வாழ்பவர்களோ சமீபத்தில் குடிபெயர்ந்தவர்களின் வியூ எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்ட் கண்ட்ரிஸ் தான் இருப்பாங்க. கல்ஃப் இல்லைன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், லண்டன், அமெரிக்கா இது போன்ற நாடுகளில் உள்ளவர்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்றால், நம் நாட்டில் எல்லா விதமான வளமும் இருக்கிறது. சரிங்களா? டேலண்ட், ஐடியா டேலண்ட் இருப்பான், டாக்டர்ஸ் இருப்பாங்க. அங்கே இருக்கிற டேலண்ட்ஸ் தான் இங்கேயும் வேலை செய்கிறாங்க. சரிங்களா? நம் நாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இருக்கு. ஆனாலும் அங்கிருந்து பல வெளிநாடுகளுக்கு சென்று கூலி தொழிலாளிகளாகவோ இல்லை ஒயிட் காலர் ஜாப்ஸ், டாக்டர், இன்ஜினியர்ஸ் அது மாதிரி வேலை செய்பவர்கள் இந்த மாற்றத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், ஊழல் நிறைந்த மாநிலமாக இருந்த தமிழ்நாடு இன்று தூய்மையான ஆட்சியை நோக்கி சென்றுள்ளது. அதற்கு முதல் உதாரணம் விஜய் வாங்கிய ஓட்டு 1.72 லட்சம் ஓட்டுகள்
அனைத்துமே பணம் கொடுக்காமல் வாங்கப்பட்ட ஓட்டு. இதுதான் உண்மையான ஜனநாயகம். ஒரு ஜனநாயகத்தில் மக்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு பிடித்தவர்களை எந்த எந்த ஒரு அதாவது ஓட்டு போடும் அந்த நிமிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆட்சி நன்றாக இருக்க வேண்டும், தனக்கு தேவையான தலைவர் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும் ஓட்டளிக்க வேண்டும். அதை தான் விஜய்க்கு வாக்களித்தவர்கள் செய்துள்ளார்கள். இதை உலகத் தமிழர்கள் மிகவும் ஒரு பெரிய மாற்றமாக எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பாக விஜய் நல்லாட்சி தருவார்கள் என்றும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நடக்கும் என்றுதான் நானும் நினைக்கிறேன். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் அவருக்கு வந்து பெரும்பான்மை நிரூபிக்கல. ஒரு பக்கம் வந்து அதிமுக உள்ளே வந்துடும். அதிமுக உள்ளே வந்துட்டா அது பாஜகவுக்கு இன்னும் சாதகமாயிடும் அப்படின்ற ஒரு முழக்கங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி போகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கா? விஜய் அப்படி ஒரு முடிவு எடுப்பாரா? இப்போ நம்ம 2 விதமாக பார்க்க வேண்டும். விஜய்க்கு வாக்களித்தவர்கள் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்றுதான் மாற்றத்தை விரும்பி வாக்களித்தார்கள். இன்றைய சூழ்நிலையில் அதிமுக ஆதரவு தரும் என்றால் அதை விஜய் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்று நம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போ அதிமுகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்ட்ராங் லீடர்ஷிப் கண்ட்ரோல்ல இல்லை. இப்போ அவங்க இப்போ காலையில நியூஸ்ல வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணி அவர்களும் CV சண்முகம் அவர்களும் தான் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் இப்ப எடப்பாடி விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பார் என்றால் விஜயின் பார்வை எப்படி இருக்கும்னா, ஒருவேளை நீங்க எங்களுக்கு ஆதரவு தருவீர்கள் என்றால் நீங்கள் பிஜேபி உடனான கூட்டணியை முறிக்க வேண்டி வரும் என்று இவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படலாம். ஆனா விஜய்க்கு இதுக்கு மேல பெட்டர் ஆப்ஷன் காங்கிரஸ் இருக்கு. விஜய் எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே ஆப்ஷனை விரும்ப மாட்டார். அப்படி ஒருவேளை விரும்பினாலும் அதற்கு பல பல நிர்பந்தங்களுடன் தான் ஏடிஎம்கே உள்ள வரும். ஏன்னா விஜய்க்கு வந்து இப்போ காங்கிரஸ் இருக்காங்க, 5 எம்எல்ஏஸ் இருக்காங்க. பிளஸ் காங்கிரஸும் இன்னைக்கு காலையில வந்து நாங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸை கன்வின்ஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. 11 எம்எல்ஏஸ் உள்ள வந்தாலே விஜய்க்கு போதும். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் சிபிஐயா இருக்கு. சிபிஐ பே சண்முகம் என்ன சொல்றாருன்னா, நேற்று நாங்கள் அப்படி ஒரு முடிவு எடுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே சமயம் வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகளும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. திமுக கிட்ட தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. விஜய் பக்கம் போகிறதுக்கான சாத்தியம் இருக்கா? ஏன்னா நாங்கள் மதசார்பு அணின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது விஜய் கிட்ட போனால் அந்த மதசார்பு அணின்ற ஒன்று கட்டமைக்கப்படுமா? இல்லை தமிழக சூழல் எப்படி இருக்குது? இங்கே இருக்க தொண்டர்கள்லாம் மனநிலை பார்த்து தானே போவாங்க. விஜய் கொள்கை தலைவர்களை நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா, காமராஜர், பெரியார், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார் மற்றும் அம்பேத்கர், சரிங்களா? அவர் கொள்கையிலே செக்குலரிசம் தான் இருக்கிறது. மதச்சார்பின்மை, வகுப்புவாத சக்திகளை எதிர்க்கும் நிலைப்பாடு உள்ள விஜயை அதே விஜய் சிம்பிளா நம்ம எங்க ஃப்ரேம் பண்ணலன்னா, அவர் வந்து ஒரு லெஃப்ட் இடதுசாரி தான் அவரோட கொள்கை. சோசியல் செக்குலரிசம் சொல்றாரு, சரிங்களா? அதே கொள்கையை இல்லை இடையூறு கொண்டு அதான் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இடையூறு கொண்டு மன்னிக்கணும். பாமக வந்து இதே செக்குலரிசம் தான் சொல்கிறோம், ஆனால் சாதி பார்க்குறாங்க. பேரளவில் சொல்லிக்கிட்டு செயல்பாட்டில் அப்படி இல்லைன்னா அது தமிழக மக்கள் மீது ஒரு எதிர் அரசியலை தான் ஏற்படுத்தும். அப்போ அந்த பதட்டத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து பாஜக எதுக்கவே இல்லை. விஜய் வந்து கவின்குமார் வழக்குக்கு பேசவே இல்லை. திருப்பரங்குன்ற விஷயத்தில் பேசவே இல்லை. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம மூவ் எடுக்கலாமா, கூட்டணிக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கலாம்ல. விஜய் இப்போ அரசியல் களத்துக்கு வந்து மக்கள் விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை ஏற்றுக்கொள்ளவில்லை, புரியுதுங்களா? விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போன்ற செக்குலர் ஃப்ரண்ட் ஐடியாலஜி உள்ள கட்சிகள் விஜயை ஆதரிப்பதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது. பிறகு ஒருவேளை இவர்கள் வந்து விஜய் ஆதரவிக்கவில்லை என்றால் அது எப்படி போய் முடியும் என்றால், பிஜேபி சார்ந்த கட்சிகள் விஜயுடன் வரலாம். ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் அந்த ஒரு விஜய் அப்படி ஒரு முடிவு விஜய் கண்டிப்பாக எடுக்க மாட்டார். நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த சூழ்நிலையில் வரவிடாமல் தடுக்க நிச்சயமாக காங்கிரஸ்,
கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமாக விஜயை ஆதரிப்பார்கள். ஆனா அணிகள் சிபிஐல இருக்கிற அணிகளோ இல்ல விசிகால இருக்கிற அணிகளோ தொண்டர் அது விரும்பல களத்துல இன்னைக்கு அப்படிதான் பிரதிபலிக்குது இல்ல, நிச்சயமாக இல்லை. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க 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 இந்த எலெக்ஷன் முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் நிறைய பேர் இந்த இந்த கூட்டணியை விரும்பவில்லை. காரணம், விடுதலை சிறுத்தைகள் பல ஆண்டுகளாக திமுகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் அவர்களுக்கான மரியாதை கிடைக்கவில்லை. காங்கிரஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் வெளிப்படையாகவே விஜய் ஆதரித்தார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை பின்திரையில் நடந்தது. ஆல்மோஸ்ட் விஜய் வந்து இந்த விஜய் காங்கிரஸ் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் செல்வம் பெருந்தகையும் சிதம்பரமும் இணைந்துதான் இந்த கூட்டணியை கெடுத்தார்கள் என்று வெளிப்படையாக பல காங்கிரஸ்காரர்கள் பேசினார். குறிப்பாக வேலுமணி அவர்கள் நிறைய பேட்டியில கொடுத்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வந்து வேற ஆப்ஷனே இல்லை அவங்களுக்கு. சரிங்களா, ஒருவேளை இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி காங்கிரஸ் விஜயுடன் வந்திருந்தால் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் நிச்சயமாக விஜயுடன் சேர்ந்திருக்கும். இன்ற சூழ்நிலையில் விஜய் அவர்களை காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்க வேண்டும். இன்று எப்படி வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி தனது அதிகார துஷ்பிரயோகத்தை உபயோகித்து அங்க பாசிச கவர்மெண்ட்டை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது போன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் இல்ல நீங்க ஒன்று சொன்னீங்க காங்கிரஸ் எங்கெல்லாம் இதா இருக்கோ அங்க பாஜக நல்லா வளர்ந்துருக்கிற நிலைமைகளை தான் நான் பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பாஜக செல்வாக்கு வளர்ந்துட்டு தானே வருது. காங்கிரஸ்க்கு ஒரு செல்வாக்கு குறைஞ்சிட்டு தானே வருது. இல்ல அதே சமயம் காங்கிரஸ் இல்ல நான் சொல்லிடுறேன். காங்கிரஸ் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? இது திமுக பலவீனமா இருக்கு அப்படின்றதுக்காக போறீங்களா, இல்ல ஆட்சி அதிகாரத்துல திமுகவுக்கு பங்கு கேட்டு அவங்க கொடுக்கல அதனால இங்க போயிடலாம் அந்த பிரதிநிதித்துவம் வேணும்ன்றதுக்காக போறீங்களா? எந்த ஆஸ்பெக்ட்ல வந்து விஜய் ஆதரிக்கிறதுக்காக நீங்க நினைக்கிறீங்க? நீங்க காங்கிரஸ் வந்து வெஸ்ட் பெங்கால், யூபி, பீகார் போன்ற மாநிலங்களில் வீக்கா இருக்கு, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பல மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளார்கள், மிகவும் வலுவா. குஜராத்தில் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிறார்கள், வலுவாக இருக்கிறார்கள். ராஜஸ்தான், பஞ்சாப், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தெலங்கானா, கேரளா, கர்நாடகா இந்த மாநிலத்துல நீங்க ஏதோ காங்கிரஸ் ஏதோ அங்கெல்லாம் ரொம்ப இல்லாத மாதிரி தான் ஒரு பேசுற மாதிரி இருக்கு. எப்படி காங்கிரஸ் இந்த யூபி, வெஸ்ட் பெங்கால், பீகாரில் மிகவும் பின்னடைவாக இருக்கிறதோ அது போலதான் பிஜேபியும் தென் மாநிலங்களில் உள்ளது. காங்கிரஸ் வந்து இந்த இந்த எந்தெந்த மாநிலத்தில் அவர்கள் ரொம்ப வீக்கா தென் மாநிலங்கள்ல இல்ல தென் மாநிலங்கள்ல அவங்க கட்சியில வந்து சாலிடா இல்லாம இருக்கலாம். ஆனா தன்னை கூட்டணி கட்சிகள் அதிமுக வழியா இருக்காங்க, அதே மாதிரி கர்நாடகாவிலையும் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கவங்களா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியில இருக்கட்டும், இன்னைக்கு பாஜகவுக்கு போறதா ஒரு பக்கம் ஒரு டேட்டாலாம் வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்க விஜயை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்தியா கூட்டணிக்குன்னு ஒரு கொள்கை நின்று அடிப்படையிலிருந்து பாக்குறீங்களா, இல்ல ஆட்சி அதிகாரத்திலேயே திமுக ஓரளவுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கல அதனால விஜய் பக்கம் போலாம் அப்படின்றதுக்காக நீங்க இங்க பாருங்க, நீங்க வந்து இரண்டு வழியிலையும் பார்க்கணும். சரிங்களா, தமிழ்நாட்டு மக்கள் இன்றைய சூழ்நிலையில் விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சியான டிஎம்கே எப்பவுமே டிஎம்கே வேணாம்னா ஏடிஎம்கே தான் போவாங்க. இந்த வாட்டி வந்து விஜய் தேர்ந்தெடுத்திருக்காங்க. விஜய் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் எங்களுக்கு மாற்றம் வேண்டும். சரிங்களா, அது இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் ஏன் விஜய் ஆதரிக்க வேண்டும் என்றால் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. விஜயோட கொள்கை தலைவர்களும் காங்கிரஸ் கொள்கை தலைவர்களும் வெவ்வேறு அல்ல. தந்தை பெரியார் அவர்களே ஒரு காலத்தில் காங்கிரஸில் இருந்தார். காமராஜர் காங்கிரசின் முன்னோடி. அம்பேத்கர் அவர்களும் காங்கிரஸில் இருந்தவர் தான். புரியுதுங்களா? இரண்டுமே கொள்கை ஒரு சமப்பட்ட கொள்கை உள்ள கட்சிகள் தான். இன்றைய சூழ்நிலையில் காங்கிரஸ் விஜயை ஆதரிப்பது காலத்தின் கட்டாயம். நீங்க இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அலைன்ஸ் வந்தீங்க. சரிங்களா, இப்போ நீங்க சவுத்ல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வலுவாக தான் இருக்கிறது, நார்த்ல வீக்கா இருக்கு. இப்போ விஜய் போன்ற ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இந்தியா அலைன்ஸ்குள்ள வரும்போது அது அவங்களுக்கு பல வழியில் உபயோகிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரேலிஸ் நடக்குதுன்னா விஜய் ஏற்கனவே இந்தியா லெவல்ல வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா மாறிட்டார். முதல்ல வந்து ஒரு நடிகரா இருந்தார், உச்ச நடிகரா இருந்தார். இப்போ வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா மாறி இருக்காரு. இவர்களுக்கு இது பல விதத்தில் அவர்களை கூட்டணியை பலப்படுத்த உதவும். இப்படிதான் காங்கிரஸ் பார்ப்பாங்க.
இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற அனைத்து கட்சிகளும் ஆசைப்படும். காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டை சுதந்திர இந்தியா காலத்தில் இருந்து 1967 வரை ஆட்சி செய்த கட்சி. அவர்கள் வந்து பண்ண ஒரே தப்பு டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க முதுகுல சவாரி செஞ்சுட்டு ஆட்சி அதிகாரத்திலே அமராமல் போன தொட்டுதான் காங்கிரஸின் நிலைமை ஒரு 5% ஓட் பேங்க் அப்படின்னு ஸ்ட்ரங்க் ஆயிருச்சு. பிளஸ் இப்போ அவங்க வந்து கட்சியை வளர்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிடம்லாம் எதுவுமே இல்லை. இருந்தாலும் மக்கள் வந்து எம்பி எலெக்ஷன் வரும்போது தேசிய கட்சிகளை விரும்புவார்கள். அது காங்கிரஸோ இல்ல மோடி விரும்புவார்கள். அப்ப அந்த சூழ்நிலையில் தங்கள் கட்சி வளமாக இருந்தால் நம் நிறைய எம்பி பெறலாம், நம்ம கட்சியை வந்து இன்னும் வளர்க்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா நாளைக்கு கொண்டு வர திட்டங்களில் நம் ஆலோசனை கொடுத்து அவங்க கொள்கை சார்ந்த திட்டங்களை நம்ம எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இதுல தப்பே இல்லை. எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார பார்ப்பார்கள். நீங்க டிஎம்கே எடுத்துட்டீங்கன்னா 1999 அவங்க கொள்கைக்கு நேர் எதிராக இருந்த வாஜ்பாய் என்டிஏ அரசாங்கத்தில் அவர்கள் கூட்டணியில் அமைச்சரவையில் இருந்தார்கள். அதுக்கப்புறம் நீங்க 2004 இருந்து 14 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2004, 2009 இந்த 2 முறையும் வந்து பாத்தீங்கன்னா 15-16 எம்பிகள் தான் இருந்தார்கள். ஆனால் 7 மந்திரிகள் அவர்களுக்கு யூபி அரசாங்கத்தில் கிடைத்தது. அப்போது அவங்க வந்து ஆட்சி அதிகாரம் ஆனான்னு சப்போர்ட் பண்ணலையே. ஆட்சியில் பங்கு பெறுவது கட்சியை வலுப்படுத்தும். பிறகு அவர்களுடைய ஐடியாலஜி, அவங்க என்ன ஐடியாலஜியோ அந்த ஐடியாலஜி சார்ந்த திட்டங்களை எடுத்து வர அது உதவும். பிளஸ் அப்புறம் அவங்க தொண்டர்கள் இருப்பாங்க, அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும். ஸோ பல விதத்தில் நீங்க பார்க்கும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவது என்பது அது எந்த கட்சியா இருந்தாலும் விரும்பும். விஜய் அவர்கள் கொள்கை விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் அவர் மாநாட்டில் தெளிவாக சொன்னது என்னவென்றால், நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு தனி பெரும்பான்மையுடன் வந்தாலும் நாங்க வந்து எங்களை நம்பி வருவங்களுக்கு நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு சொன்னாங்க. இப்ப அதுதான் அதை நோக்கி தான் செல்கிறது. இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் இப்போ விசிகாவாக இருக்கட்டும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் பல நிபந்தனையோடு தான் வருவாங்க. அப்படியே வந்தால் கூட கட்சியை ஒழுங்காக செய்யலை, ஒர்க் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா திமுக அலைன்ஸ் இருக்கும்போது அப்படியான இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இது மேலும் இது தாவேக்காவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தாதா? நீங்கள் இல்லை அது ஜனநாயகமாக தான் பார்ப்பாங்க, திமுக மாதிரி அடக்கு ஒடுக்குமுறையெல்லாம் இருக்காது, ஜனநாயகமாக தான் இல்லை. நான் மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சியில் மற்ற கட்சிகள் அதிகாரத்தில், அதாவது அமைச்சரவையில் இருப்பது அது வந்து மிக சிறந்த ஜனநாயகம். விஜய் புதுசாக வந்திருக்கார் சரிங்களா. இப்ப அவருக்கு வந்து மக்கள் அமோக ஆதரவோட வந்திருக்காரு சரிங்களா. இன்ற சூழ்நிலையில் இது போன்ற இடதுசாரி கொள்கைகள், செக்குலர் கொள்கைகள் உள்ள கட்சிகளை விஜய் அவரோட கேபினெட்ல உட்கார வச்சுட்டு ஆட்சி செய்வதுதான் மிக சிறந்த முடிவாக இருக்கும். நீங்க கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி, காங்கிரஸ் ஐடியாலஜி, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் இவங்களோட போராட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் சார்ந்துதான் இருந்திருக்கு சரிங்களா. குறிப்பாக கம்யூனிஸ்ட் அவங்க கொள்கை, அவங்க அது போன்ற ஒரு கொள்கை சார்ந்த கட்சி விஜயுடன் இருப்பது, அதுவும் குறிப்பாக அமைச்சரவையில் இருப்பது, அது வந்து மக்களுக்கு மிகவும் நல்லது சரிங்களா. விஜய் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தாண்டோனித்தனமாக முடிவு எடுப்பவர் போல் தெரியவில்லை. அவர் வந்து ஒரு ஸ்மார்ட் பர்சன், வெரி மச் இன்டெலெக்ட். அவர் ரொம்ப பேசலனாலும் அவரோட இது வரைக்கும் அவர் அரசியல் வந்து அவர் எதனா ஒரு தவறான முடிவு எடுத்திருக்காரா சொல்லுங்க? எதுவுமே இல்லை. ஸோ அவர் தெளிவாக விக்கிரவாண்டி மாநாட்டில் சொல்லது போல் இடதுசாரிகள் காங்கிரஸ் உள்ளே வந்தால் அவர்களுக்கு அமைச்சரவை, அதாவது கேபினெட்டில் இடம் கொடுத்து நல்லாட்சி எடுத்து போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். ஒருவேளை விஜய் தவறு செய்தால் நிச்சயமாக கூட்டணியில் கட்சிகள் கேள்வி கேட்பார்கள். அதுதான் ஜனநாயகம். தாவேக்கா வந்து அதிமுக கடிதம் அனுப்பல, அதே சமயம் விசிகா, சிபிஐ, சிபிஎம் இவங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. விஜயோட அப்ரோச் இது எப்படி பார்க்குறீங்க? அவங்க வேண்டாம், இது அவங்க வந்து நமக்கு ஒரு த்ரெட்டாக இருப்பாங்க, அதனால் வேண்டாம், நம்ம இவங்க தான் வேண்டும் அப்படின்ற இந்த தமிழக சூழலிலிருந்து, மக்கள் மனநிலிருந்து முடிவெடுத்திருக்காரா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ நியூஸ் மீடியால தான் இதெல்லாம் என்ன சொல்றது, ஆர்குலேட் ஆகுது. அதிமுக வந்து விஜய்க்கு ஆதரவுக்கிறாங்க,
இன்னும் வந்து கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு எடுக்கலன்ட்டு இதெல்லாம் வந்து நியூஸ் மீடியாவில் தான் ஆர்குலேட் ஆகுது. நேற்று வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடர்ஸும் விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக சொன்னது என்ன, விஜய் தரப்புல இருந்து நேரடியாக யாரும் எங்களை வந்து அணுகலை, வந்தால் நாங்கள் ஆலோசிப்போம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணல. இப்போ நீங்கள் வைகோ அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார், நாங்கள் வந்து டிஎம்கே அலைன்ஸில் தான் இருக்கோம், அவ்வளோதான் முடிஞ்சது. அவர் ஒரு எண்ட் கார்டு போட்டுட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாருங்க, நாங்கள் வந்து எதிர்கட்சியாக தான் செயல்படுவோம், முடிஞ்சது. காங்கிரஸ் நிலைப்பாடை எடுத்துட்டாங்க, விஜயுடன் வரப்போகிறோம் என்று நிலைப்பாடை எடுத்துட்டாங்க. எந்த இடத்துலையும் சிபிஐ, சிபிஎம், விசிகே இன்னும் நாங்கள் வந்து டிஎம்கேவுடன் தான் இருப்போம், வைகோ மாதிரி எங்கேயும் அவங்க சொல்லலை, ஆலோசிப்போம், நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான நோட்ஸ். பின்னாடி வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம். நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு, அதெல்லாம் அவங்க பின்னாடி நடந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதிமுக விஜயுடன் ஏன் வர ஆசைப்படுறாங்கன்னா, அவங்க வந்து அந்த கட்சியை வந்து எடப்பாடி என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்களேன், எடப்பாடி வந்து ஒரு ஆக்சிடென்டல் லீடர். சரிங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லீடர் கிடையாது. அவர் வந்து ஒரு ஆக்சிடென்டலா அவருக்கு ஒரு பெரிய பதவி வந்தது. 4 ஆண்டுகள் எப்படி ஆட்சி பண்ணாருன்னு மக்களுக்கே தெரியும். சரிங்களா? அதை பத்தி பேச வேணாம். அதுக்கப்புறம் அவர் என்னென்ன தப்பு செஞ்சாருன்னா, கட்சியை அவரே செஞ்சாரு, யாருமே பண்ணல. அவரே வந்து தலைவர்களை நீக்கினாரு, இது பண்ணாரு, எல்லாம் பண்ணிட்டு நின்னாரு. இப்போ வந்து அவங்க வந்து 44க்கு வந்து ஸ்ட்ரங்க் ஆயிட்டாங்க. அவங்க நம்பரே வந்து பாத்தீங்கன்னா less than 50. அதிமுக போன வாட்டி எதிர்கட்சியா உட்காரும் போது கூட 60ல இருந்தது கட்சி, இப்போ 44க்கு வந்தது. கட்சி வந்து பலவீனமா இருக்கு. அதுக்கு எதிர்காலமே இல்லாம தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, அங்க லீடர்ஸ் இல்ல, மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியான லீடர்ஸ் இல்ல. தொண்டர்களும் ஆல்ரெடி அவங்க வந்து நொந்து போயிட்டாங்க. பாதி பேர் விஜய் பக்கம் வந்துட்டாங்க. இந்த வாட்டி விஜய் எடுத்த ஓட்டு பாதி வந்து அதிமுக, பாதி வந்து டிஎம்கே. சரிங்களா? இன்றைய சூழ்நிலையில அதிமுக உள்ள இருக்கிற தலைவர்கள் அவர்களோட எதிர்காலத்தை பார்க்கணும்ல. நீங்க அரசியல்ல இருக்கீங்கன்னா, ஒரு கட்சி வந்து தேஞ்சிட்டே போகுதுன்னா, நீங்க அது கூடயே சேர்ந்து தேஞ்சு போக பாப்பீங்களா, இல்ல நம்ம எதிர்காலத்தை பாப்பீங்களா? சோ அதிமுகவுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அதிமுகவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் விஜயுடன் சேர்ந்து பயணிப்பதுதான். அப்படி பண்ணாதான் இருக்கிற கட்சியை அவங்களால காப்பாற்ற முடியும். இத வந்து நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? அதிமுகவுக்கு வந்து இலிமேட் ஃபியூச்சரே கிடையாது. எப்படி எம்ஜிஆர் வந்த பிறகு காங்கிரஸ் கரைந்து போனதோ, விஜய் வருகைக்கு பிறகு அதிமுகவின் இறங்கு முகம் மிக மிக வேகமாக சென்று இன்று அகல பாதாளத்தில் இருக்குது. இத வந்து மீட்பதற்கான வழி இல்லை. அதனாலதான் வேலுமணி அப்புறம் சிவி சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் விஜயுடன் போலாம், கூட்டணியில போலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுதான் உண்மை, வேற எதுவும் இல்லை. இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, இப்படி விசிகா, சிபிஐ, அப்புறம் வந்து சிபிஎம் இவங்களாம் ஒரு வேளை போயிட்டா இது திமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும் இறுதியா? ஓகே, இப்போ நீங்க திமுக வந்து எதிர்கட்சியாக தான் இப்போ செயல்பட போகுதுன்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிவிட்டார். டிஎம்கேக்கு வந்து அவங்க வந்து நல்ல எதிர்கட்சி அப்பவுமே செயல்படுவாங்க. அது இந்திரா காந்தி காலத்துல இருந்து சரி, எம்ஜிஆர் காலத்திலயும் சரி, எடப்பாடி காலத்திலயும் ஒரு நல்ல எதிர்கட்சியா செயல்படுவாங்க. ஒரு எதிர்கட்சியுடன் சிபிஎம், விசிகே, காங்கிரஸ் வந்துட்டாங்க. இவர்கள் இருந்தால் பயனா, அல்லது ஆளுங்கட்சியாக வரும் விஜயுடன் இருந்தால் இவர்களுக்கு பயனா? நீங்களே மக்கள்கிட்ட இதை கேட்டுருவோம் நம்ம. சரிங்களா? ஒரு எதிர்கட்சியா செயல்பட போற கட்சி கூட போயிட்டு அவங்க போராட்டம் டெய்லி அவங்க நாளை கழிக்க போறாங்களா, முதலமைச்சராக போற விஜயுடன் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போறாங்களா? இப்ப இதுதான் வந்து சிபிஎம், விசிகேக்கு இருக்கிற ஆப்ஷன். நிச்சயமாக கண்டிப்பாக அவங்க விஜய் கூட வர்றதுல தப்பே இல்லைங்க. விஜயம் 107 ஒரு பேச்சு சொல்றேன், விஜயம் ஒரு 100, டிஎம்கே ஒரு 100 சீட்ஸ், 2 பேரும் நெக் டு நெக்ல இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் இதே சூழ்நிலையில காங்கிரஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து இவங்க விஜய் கூட வந்தாதான் அது தப்பு, அது வந்து துரோகம். சரிங்களா? ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லாத கட்சிக்கு கூட இருப்பதை விட ஆட்சி அமைக்க போற கட்சி கூட வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான
மக்கள் நலன் சார்ந்த தலைவர்கள் இந்த முடிவை தான் சிபிஐ, சிபிஎம், விசிக எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். மக்களும் அதை விரும்புவார்கள். தப்பே கிடையாது. மக்கள் நிச்சயமாக விரும்புவார்கள். அது நடக்கும். அதுதான் உண்மை. நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்து பார்க்கலாம். ஏன்னா எப்படி நீங்கள் சொன்ன போகிறது அமைய போதா, இல்லை என்ன மாதிரியான இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிட்டு போகுது. மற்றொரு பேசுறதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.